எல்லா வெள்ளிக்கிழமைகள்லையும் பல்லாவரம்ல சந்தை போடுறாங்க. இங்க வீட்டுக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே கிடைக்கும், அதுவும் கம்மி விலையில. புதுசு பழசு விண்டேஜ் அப்படின்னு இல்லாம எல்லா பொருட்களுமே கம்மி விலையில கிடைக்குது. அப்படி என்னென்ன பொருட்கள் தான் இந்த பல்லாவரம் சந்தையில இருக்கு, என்னென்ன பொருட்கள் நமக்கு வாங்கலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோல சொல்ல போறேன். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஹலோ கைஸ், வணக்கம். வெல்கம் டு மை யூடியூப் சேனல். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த வாரம் நம்ம பல்லாவரம் சந்தையை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த பல்லாவரம் சந்தை எங்கே இருக்குன்னு நீங்கள் கன்ஃபியூஸ் ஆக வேணாம். கூகுள் மேப்பில் பல்லாவரம் சந்தைன்னு போட்டாலே கரெக்டாக இந்த மேப்புக்கே கூட்டிகிட்டு வந்து விட்டுரும். அந்த அளவுக்கு இந்த பல்லாவரம் சந்தை ஃபேமஸ். சரி வாங்க, இந்த பல்லாவரம் சந்தையில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். நம்ம பார்த்த முதல் கடை செப்பல்ஸு ஷூஸும் ஸ்டார்ட் ஆகுது. கண்டிப்பாக இங்கே வெளியில் கடையில் வாங்குற ரேட்டை விட கம்மியாக தான் இருக்கும். இந்த ஷாப்பில் பாருங்கள், மொபைல் சார்ஜரு, ஏர்பாட்ஸு, கேபிள்ஸு, மொபைல் பேட்ரி எல்லாமே இருக்குது. இது எல்லாமே 50-100 ரூபாய்க்குள்ளேயே தான் சொன்னார். பக்கத்துலேயே இருக்கிற இந்த ஷாப்பு செகண்ட் ஹேண்டில் வாஷிங் மிஷின்ஸு, ஃப்ரிட்ஜ் எல்லாமே இருந்துச்சு. இதெல்லாமே 3Kல, அதாவது 3000லேயே ஸ்டார்ட் ஆச்சு. இந்த ஷாப்பில் புதுசாக இருக்கிற டைனிங் டேபிள், சோஃபா, சேர்ஸு, கட்டில் எல்லாமே இருந்துச்சு. நம்ம பேசி வாங்கினா கண்டிப்பாக கம்மி ரேட்டுக்கு வாங்கலாம். இங்கே வாங்குற கட்டில் சோஃபாலாம் எப்படி வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறதுன்னு யோசிக்க வேணாம். இங்கேயே ஆட்டோ கொண்டு போகிறதுக்கு வெஹிக்கிள்லாம் இருக்குது. அதுக்கு மேலேயே நம்ம கட்டி வச்சு கொண்டு போய்க்கலாம். இந்த ஷாப்பில் பாருங்கள், 5 சுடிதார் 200 ரூபா கேட்குறாங்க. எப்படி கட்டுப்படி ஆகுதுன்னு தெரில. பல்காக வாங்குவாங்கன்னு நினைக்கிறேன். நாங்களும் எங்கள் வீட்டுக்கு இங்கே வாங்கணும். இன்னொரு ஷாப்பில் 5 புடவை 500 ரூபாய்க்கு விற்றாங்க. இதெல்லாம் டேமேஜாக இருக்கா இல்லையான்னு நீங்கள் தான் பார்த்து வாங்கிக்கணும். நிறைய ஷூஸ் அண்ட் செப்பல் ஷாப்ஸ் இருந்தது. உங்களுக்கு எங்கே செட் ஆகுதோ அங்கே நீங்கள் வாங்கிக்கலாம். இந்த கடையில் சிசிடிவி கேமராஸ் இருந்துச்சு. ஆஃபீஸ்க்கு வீட்டுக்கு நீங்கள் எதுக்கு வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். இதெல்லாமே பழைய துணி, ஆல்ரெடி யூஸ் பண்ண மாதிரி தான் இருந்துச்சு. அதையும் ஒருத்தர் சேல் பண்ணிட்டு இருந்தாரு. ஆஃபீஸ் யூஸ் பண்ணுற சேர்ஸு, சோஃபாஸ் எல்லாமே வித்துட்டு இருந்தாங்க. இந்த ஷாப் பாருங்க, ஏசி, ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷின் எல்லாமே செகண்ட் ஹேண்டில் ஒரே கடையில் வாங்கலாம். ஸ்பீக்கர்ஸு, லேப்டாப்ஸு, மொபைல்ஸு இதெல்லாமே செகண்ட் ஹேண்டில் போட்டிருந்தாங்க. விண்டேஜ் பொருள் மாதிரியே இருந்துச்சு. சப்போஸ் நீங்கள் வாங்கினீங்கன்னா ஒர்க்கிங் கண்டிஷனான்னு செக் பண்ணிவிட்டு வாங்குங்க. நான் அந்த லேப்டாப் எவ்வளோன்னு கேட்டால் 5000 to 8000 சொன்னாங்க. இதெல்லாமே டூரிஸ்ட் பேக்ஸு, எல்லா வகையான டூரிஸ்ட் பேக்ஸுமே இங்கே இருந்துச்சு. கால் மிதிக்கிற மேட்டு, ஹோட்டலில் போடுற சேர்ஸ் எல்லாமே இருந்துச்சு. இதெல்லாமே ட்ரிம்மரு, எலக்ட்ரானிக் பொருள், அப்புறம் ஒயர்ஸு, யூஎஸ்பி கேபிள்ஸு, பல்ப் எல்லாமே இருந்தது. நான் சொன்னேன் பார்த்தீங்களா, கட்டில் சோஃபாலாம் வாங்கினீங்கன்னா வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு யோசிக்க வேண்டாம். இங்கேயே அரேஞ்ச் பண்ணி தராங்க வெஹிக்கல்ஸ்லாம். பேசாமல் இங்கேயே வாங்கினா கம்மியாக இருந்திருக்கும் போல.
நம்ம ஊர்ல இந்த மாதிரி வாங்கிக்கிறது பெஸ்ட். ஏன்னா சமைக்க தேவை. ஆமா. இந்த ஷாப்பில் பாருங்கள், வீட்டுக்கு யூஸ் பண்ணுற பெரிய ட்ரம் சின்ன ட்ரம் எல்லாமே இருக்குது இந்த கடையில். பெஸ்ட்டு ஏற்ற மாதிரி மாற்றினே இருப்பாங்க. நம்ம தான் பேரம் பேசணும். இங்கே பாருங்கள், பழைய கேசட்ஸு கேட்சஸ் எல்லாமே இருந்துச்சு. எல்லாமே விண்டேஜ் பொருள். லவண்டி டெம்பர் கிளாஸ் தான் 80, லவண்டி ஃபுல் டெம்பர் கிளாஸ் தான் 80 ரூபா. மொபைல் பவுச் எல்லாம் 100 ரூபா. மொபைல் பவுச் எல்லாம் 100 ரூபா. மொபைல் பவுச் எல்லாம் 100 ரூபா. லுங்கி, டவலு, சாக்ஸு எல்லாமே இருக்குங்க. இங்க பாருங்க, கடிகாரம் வீட்டுக்கு ஆஃபீஸ்க்கு யூஸ் பண்ணலாம். காசா பேண்ட் 2 பேண்ட் 150 ரூபா. காசா பேண்ட் 2 பேண்ட் 150 ரூபா. இந்த லெகின்ஸ் 150. இந்த கடையில் பாருங்க, எது எடுத்தாலும் 15 ரூபா. பிராண்டட் ஜீன்ஸ் எல்லாமே 200-300 ரூபாய்க்கு வித்துட்டு இருந்தாங்க. ஆனால் எல்லாமே யூஸ் பண்ண மாதிரி தான் இருந்துச்சு. வேணும்னா வாங்கிக்கலாம். கலர் கலராக ஃபிஷ் எல்லாமே வித்துட்டு இருந்தாங்க. நம்ம வீட்டுக்கு தேவைன்னா வாங்கிக்கலாம். இந்த கடையில் பாருங்க, பழைய காலத்தில் யூஸ் பண்ண நாணயங்கள் எல்லாமே வித்துட்டு இருந்தாங்க. அது எதுக்கு விற்கிறாங்க, அது வாங்கி என்ன பண்ணுறதுன்னு தெரியல. காய்கறிகள் கூட வித்துட்டு இருந்தாங்க. வெள்ளிக்கிழமைகளில் வந்தால் வாங்கலாம். பழைய இரும்பு சாமானுக்கு பெருச்சம்பழம்ன்ற மாதிரி இங்கே பாருங்கள், எல்லாமே பழைய இரும்புகள் தான். தம்பிள்ஸு, ஸ்பேனர்ஸ் எல்லாமே வித்துட்டு இருந்தாங்க. 50 ரூபா கொடுத்து ஒரு கேஸ் லைட் வாங்கினீங்கன்னா 3 பொருள் இலவசம். ஊதுவத்தி ஸ்டாண்டு, நீங்கள் பாருங்கள், இரும்பு கடாயி, தோசை கல் எல்லாமே இருக்கு. மளிகை சாமான்ல இல்லாத பொருட்களே கிடையாது இந்த பல்லாவரம் சந்தையில். கிலோ கணக்கில் வாங்கணும்னாலும் சரி, 20-30 ரூபாய்க்கு வாங்கணும்னாலும் சரி, இங்கே அவைலபிள் இருக்கு. இந்த கடையில் பாருங்கள், 10 ரூபாய் 20 ரூபா தான் பெனாயில், சோப்பு எல்லாமே. அஞ்சு டீ-ஷர்ட் 500 ரூபா. 5 ஷார்ட்ஸ் 500 ரூபா. 5 டீ-ஷர்ட் 500 ரூபா. 5 ஷார்ட்ஸ் இங்கே பாருங்க, புது சைக்கிள் இதுவுமே சேலுக்கு வந்திருக்குங்க. நீங்கள் நல்லா பேரம் பேசுவீங்க அப்படின்னா இந்த பல்லாவரம் சந்தை உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் பேரம் பேசியே கம்மி விலைக்கு வாங்கிடலாம்.
ஆடு கோழியுமே இங்கே விற்கிறாங்க. வாரம் வாரம் வெள்ளிக்கிழமைகளில் இந்த பல்லாவரம் சந்தை நடக்குது. வீட்டுக்கு தேவையான பொருட்களை நீங்கள் கம்மி விலையில் தாராளமாக வாங்கலாம். இந்த சந்தையில் இல்லாத பொருட்களே இல்லைன்னு சொல்லலாம். சரிங்க, இந்த வீடியோ இதோட முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.